Hey guys, this is Somil here. Welcome to Somil Speaks. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் என்னென்னா லீட் கோடில் ப்ராப்ளம் நம்பர் 2579. ஸோ கவுண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் கலர்டு செல்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு கொடுத்துருக்கிறது ஒரு மீடியம் டைப் ப்ராப்ளம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா தேர் எக்ஸிஸ்ட் அண்ட் இன்ஃபினிட்லி லார்ஜ் 2-dimensional கிரிட் ஆஃப் அன்கலர்டு யூனிட் செல்ஸ். ஓகேவா? ஸோ ஒரு இன்ஃபினிட்லி லார்ஜாக இருக்கக்கூடிய ஒரு 2-dimensional கிரிட் வந்து அன்கலர்டாக கொடுத்துருப்பாங்க யூனிட் செல்ஸ் எல்லாமே. ஓகேவா? ஸோ நாம என்ன பண்ணணும்னா யுவர் கிவன் பாசிட்டிவ் இன்டிஜர் என், அவங்க ஒரு என்என் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர் கொடுத்துருவாங்க. அது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா தட் யூ மஸ்ட் டூ த ஃபாலோயிங் ரூட்டீன் ஃபார் n minutes. ஓகேவா? ஸோ கிவன் இப்போ 5 minutes, என்க்கு பதிலாக 5னா இப்போ 5 minutesக்கு அந்த கிரிட் எந்த அளவுக்கு க்ரோ ஆகும் அப்படின்றத வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் மினிட் கலர் எனி ஆர்பிட்ரரி யூனிட் செல் ப்ளூ. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் மினிட்ல வந்து நம்ம ஏதாவது ஒரு ரேண்டமாக ஒரு ஆர்பிட்ரரி ஒரு யூனிட் செல் ப்ளூன்றது வந்து யூனிட் செல்க்கு ப்ளூ கலர் அடிக்கிறோம். ஓகேவா? ஸோ அடுத்ததாக எவ்ரி மினிட் தேர் ஆஃப்டர் கலர் எவ்ரி அன்கலர்டு செல் தட் டச்சஸ் அ ப்ளூ செல். ஓகேவா? ஸோ அந்த ப்ளூ செல்க்கு இருக்கக்கூடிய டாப் அண்ட் பாட்டம் அண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட் இந்த 4 பக்கமுமே அது எதெல்லாம் எந்தெந்த செல்ஸ்லாம் டச் ஆகிருக்கோ அந்த செல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து ப்ளூ கலர் அப்படின்றத கொடுக்கணும். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்குறப்போ இந்த அட் த டைம் ஆஃப் செகண்ட் மினிட் வரப்போ இங்கே டாப் பாட்டம் எல்லாத்துமே நம்ம வந்து கொடுத்த உடனே நமக்கு டோட்டலாக நமக்கு கிடைச்ச கலர்ன்றது வந்து 5. ஓகேவா? அதுக்கப்புறம் திரும்ப அதே மாதிரி நம்ம கொடுத்தோமே ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய செல்ஸோடைய நம்பர்ஸ் வந்து 5 கூட வந்து இது 6, 7 and 8 and 9 and 10, இது 11 and 12 and 13. ஓகே, மொத்தமாக 13ன்றது கிடைக்குது. ஸோ இது பார்க்குறப்பவே நமக்கு ஒன்று புரியணும். ஸோ அட் டைம் வந்து 1 இருக்கிறப்போ நமக்கு கிடைக்கிறது 1. ஓகேவா? டைம் வந்து 2 இருக்கிறப்போ ஒவ்வொரு டைமும் நமக்கு வேற வேற மாதிரி கிடைக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அதை வந்து எழுதி பார்ப்போம் என்ன நமக்கு கிடைக்குது. ஸோ ஒரு டைமுக்கும் நமக்கு எப்படி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ அட் டைம் ஆஃப் 2 பொறுத்த வரைக்கும் இந்த சென்டர்ல இருக்கக்கூடிய இந்த ஒரு செல் சுத்தி நம்ம 4 கவர் பண்றோம். ஓகேவா? ஸோ 4. ஓகே. ஸோ அதே மாதிரி இந்த 4 செல்ல டச் ஆயிருக்கக்கூடியது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். ஓகேவா? ஸோ அதனால 4 கூட நம்ம என்ன பண்றோம்னா இதை சுத்தி பார்த்தோமே ஆனால் 8 இருக்கும். ஓகேவா? 1, 2 and 3 and 4 and 5, 6 and 7 and 8. ஓகேவா? ஸோ 8. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு டைமும் க்ரோ ஆகுறப்போ இது எப்படி க்ரோ ஆகுதுன்னா 8 அதை சுற்றி இருக்கக்கூடிய மொத்தம் 12. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு க்ரோ ஆகும். ஸோ இது பார்க்குறப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதை நம்ம எப்படி எழுதலாம்னா 4 times 1ன்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இதை வந்து நம்ம 4 times 1 plus 2 அப்படின்றது எழுதலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இதை வந்து 4 times 1 plus 2 plus 3 அப்படின்றது எழுதலாம். ஸோ அப்போ இது மூலயமா நமக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னா டைம் 1 இஃப் அந்த கொடுத்துருக்க எண்ணுன்றது வந்து 1 இருக்கிறப்போ நான் வந்து 1ன்றது ரிட்டர்ன் பண்ணுவேன். அதர் தென் தட் நான் என்ன கண்டுபிடிப்பேன்னா அந்த இங்க 2 டைம் வரப்போ நான் இங்க வந்து சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 2 - 1 என்னது 1 வரைக்கும். ஓகே, 1 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வரைக்கும் நான் அதோட சம் கண்டுபிடிப்பேன். அதே மாதிரி இங்க 3 வரப்போ சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 2 நம்பர்ஸ். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இங்க 4 வரப்போ சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 3 நம்பர்ஸ் அப்படின்ற மாதிரி நான் வந்து கண்டுபிடிப்பேன். ஸோ அதை தான் இங்கே நான் வந்து வேல்யூவில் நான் வந்து ஸோ ரிசல்ட் அப்படின்றத கண்டுபிடிப்பேன். ஸோ வேல்யூன்றது பொறுத்திருக்கு n-1. ஸோ அப்போ ரிசல்ட் அப்படின்றது என்னன்னா 1ன்றது எப்பயுமே ஆட் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ அதே மாதிரி 1 கூட என்னன்னா வேல்யூ இன்டூ வேல்யூ பிளஸ் 1 ஹோல் டிவைடட் பை 2. ஓகேவா? இதுதான் வந்து சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ் உடைய ஃபார்முலா. ஓகேவா? ஸோ ஃபைனலி ஐ நீட் டு ரிசல்ட். ஓகேவா? ஸோ இது தேவையில்லை. நம்ம வந்து ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, இங்க என்னன்னா நம்ம வந்து 1 கூட நம்ம என்ன ஆட் பண்றோம்னா 4 டைம்ஸா இருக்கக்கூடிய சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n-1 நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகேவா? ஸோ அங்கே 4 டைம்ஸ்ன்றதுனால இங்கே நம்ம வந்து 4 இன்டூ அப்படின்றத கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ தென் ஃபைனலாக நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணோம். அப்போ நம்ம வந்து ரன் பண்ணி பார்ப்போம். ரன் ஆயிடுச்சு. இப்போ சப்மிட் பண்ணி பார்ப்போம். Submit ஆயிடுச்சு. See you guys in more such LeetCode videos. Until then, bye.